ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிரதமர் நரேந்திர மோடி திமுகவோடு ரகசிய கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை மோடி ராஜினாமா செய்து விடுவார் என்று தான் எதிர்பார்த்ததாகவும் பாஜகவின் புதிய தேசிய தலைவரை யாருக்கும் தெரியாது என்றும் சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருக்கிறார். அவரது பேட்டியை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகமுக்கு எதிர் பண்றதுக்கு நம்மளுக்கு டிஎம்கே மேலே கேஸ் போடணும். பிஜேபியும் டிஎம்கேவும் பாஜகவுடைய புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுத்ததுல இல்லை, அவர் பத்தி யாருக்குமே தெரியாது, பேரே தெரியாது முதல்ல. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. எப்படி இருக்க போது உங்களுடைய கருத்து சார்? யாருமே எதிர் பண்றதுக்கு இல்லையாங்க, இல்லாட்டா இது மாதிரி ஜாலரா போட்டு இருக்கார்கள் சார். நம்ம கட்சிக்கு பிஜேபியோடது எல்லாரும் இதான் பண்றார்கள். நான் நினைக்கிறேன் இப்போ பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகமுக்கு எதிர் பண்றதுக்கு நம்மளுக்கு இதுவரையும் இன்னும் அது மாதிரி பலம் வரல. வரத்துக்கு தெளிவா பேசுறதுக்கு இருக்கணும். டிஎம்கே மேல கேஸ் போடணும். ஊழல் பண்ணியிருக்கா, இது தவறு பண்ணியிருக்கா, அது பண்ணியிருக்கா, இது மாதிரி பண்ணாதான் மக்கள் இது வரும். டிஎம்கே இனிமே நான் நினைக்கிறேன் மோடி ரகசியமா பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி பண்றதுக்காக பாக்குறாருன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். RSS பாஜகவுடைய தொடர்பு எப்படி இருக்கு? அவங்களுடைய உறவு எப்படி இருக்கு? சுமூகமா இருக்கா? பல்வேறு கருத்து வேறுபாடுகளா இருந்தது, அது எப்படி இப்போ தீர்ந்திருக்கிறதா? RSS அரசியல்ல ஜாஸ்தி வரமாட்டார்கள். ஆனா மோடியோட பேசினார் மூத்த தலைவர் RSSோட. அதுல நான் நினைக்கிறேன் மோடி நானே ராஜினாமா கொடுத்து போயிடுவாருன்னு எதிர்பார்த்தோம். அது அவர் பண்ணல. இப்ப RSS என்ன பண்ண போறாளா இல்லையான்னு 2-3 மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும். பாஜகவுடைய புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுத்ததுல RSS ஆதரவு அளிச்சிருக்கீங்களா சார்? அது எல்லாருக்கும் அவர் பார்ட்டியோட தலைவராகிறதுக்கு யாருமே எதிர் பண்ணலையே. பேசுறதுக்கு மாதிரி இருக்குல்ல, அவர் பத்தி யாருக்குமே தெரியாது, பேரே தெரியாது முதல்ல. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.